Recently, India has concluded a historic trade agreement with the European Union. We are now linked with 28 advanced countries. Let me focus on what this means for Tamil Nadu. This is a golden opportunity for the youth, workers, farmers, and entrepreneurs. Tamil Nadu's textile industry, electronic and manufacturing, coastal seafood exporters, thousands of MSMEs, all of those will get new global market. More orders will come. More factories will expand. Farmers and fishermen will get better prices. And lots of new jobs will be created for Tamil Nadu's youth. Tamil Nadu's products will now get a chance to compete and win globally. But for all this to happen, there needs to be a government that is focused on your welfare. Only the NDA government can give a stable, people-oriented government in Tamil Nadu. We will ensure a developed Tamil Nadu and developed India. Thank you. நண்பர்களே, அண்மையிலே நான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். நாம் இப்போது 28 முன்னேறிய நாடுகளுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். சரி, தமிழ்நாட்டிற்கு இதனால் என்ன ஆதாயம் என்பதன் மீது நான் கவனம் செலுத்த இருக்கின்றேன். இளைஞர்கள், பணியாளர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் ஆகியோருக்கு இது பொன்னான வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஜவுளித்துறை, மின்னணு மற்றும் தயாரிப்பு துறை, கடல்சார் உணவு ஏற்றுமதியாளர்கள், ஆயிரக்கணக்கான சிறு குறு மத்திய தொழில் நிறுவனங்கள், இவர்கள் அனைவருக்கும் உலகளாவிய சந்தைகள் கிடைக்கும். இன்னும் அதிக அளவு ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் சிறப்பான விலைகள் கிடைக்கும். தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். உலக அளவிலே போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டின் பொருட்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட, கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தாக வேண்டும். என்டிஏ அரசால் மட்டுமே நிலையான, மக்களை மையமாக கொண்ட அரசாங்கத்தை தமிழ்நாட்டிலே அளிக்க முடியும். வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த இந்தியா, இவற்றை நாங்கள் உறுதி செய்வோம். நன்றி.